இந்த மதத்துக்கும் வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. என்னென்ன ஒற்றுமைகள்னால், நம்ம வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கடவுள்களும் நம்ம இந்து மதத்தில் இருக்கிற கடவுள்கள் வந்து நிறைய ஒற்றுமை இருக்குது. ஒரே கடவுள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கடவுள் வந்து இங்கே ஜப்பானில் பென்சாய்தென் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. நம்ம சரஸ்வதி கடவுள் எப்படி கையில் வீணை வச்சுருக்காங்களோ, இங்கே புத்திசத்தில் இருக்கிற பென்சாய்தென் அப்படிங்கிற கடவுள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிவா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது யானை மேலே தான் வந்து அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே புத்திசத்தில் இந்த தைஷாக்கு தென்னும் வந்து யானை மேலே தான் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 2 கடவுளுக்கு இருக்கிற ஒற்றுமை. அடுத்து 3வது கடவுள் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி கடவுள். அந்த அப்படிங்கிற பேரில் வந்து இருக்காங்க. நம்ம வந்து லக்ஷ்மி கடவுளை எதுக்காகலாம் வணங்குவோம்னா, நல்லா வளமையாக செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வணங்குவோம். அதே மாதிரி இந்த கிச்சிஜோ தென்னும் வந்து புத்திசத்தில் செழிப்பாக வளமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வணங்குறாங்க. லக்ஷ்மி வந்து ஒரு தாமரை மலர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எருமை. அதே மாதிரி இங்கே எம்மா தென்னோட வாகனம் பார்த்தீங்கன்னா வந்து எருமை தான். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சொர்க்கத்து மாதிரி ஜப்பானில் இந்த போன்தென் அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து 4 கைகள் 4 முகங்கள் இருக்குது. நம்ம இங்கே ஜப்பானில் கான்கித்தென் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்திசத்தில் இருக்கிற இந்த கான்கித்தென் இதோட இன்னொரு பேர் என்னென்னா வந்து விநாயகா தென் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விநாயகான்னு சொல்லுவோம், இங்கே வந்து விநாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விநாயகர் எதுக்கெல்லாம் வழிபடுவோம்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதற் கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு பண்ணோம்னா அந்த காரியத்தில் வந்து எந்த தடைகளும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. அதே மாதிரி இங்கே ஜப்பான்லேயும் வந்து கான்கித்தென் அப்படிங்கிற கடவுள் வழிபட்டுட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம காரியத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவருடைய பேர் அமினோ மினு கனுஷி. அந்த கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கிறார். ஆண் பாகத்தை தக்கா மமுசுபி அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் பாகத்தை கமி மமுசுபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீன மதத்தினுடைய டாவோயிசம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. அதில் வர இன் யாங் அப்படிங்கிற ஆண் பெண் இரண்டும் கலந்த ஒரு கலவையான ஒரு கடவுளை டாவோயிசமில் குறிப்பிடுறது போலவே அதிலிருந்து அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வாங்க. இப்போ இதே போல் ஜப்பானிய ஷின்டோ மதத்திலையும் இந்த அமினோ கனுமுஷி கடவுளை முழுவதுமாக அவர் ஆணாக இருக்கும் பொழுது அவரை ஈசனாகி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க. அதே அவர் பெண்ணாக இருக்கும் பொழுது அவரை ஈசனாமி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க. இந்த ஷின்டோ மதத்தில் ஒரு ஆச்சரியமான குவாண்டம் இயற்பியலுடைய கருத்துக்கு ஒத்து போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு கருத்தை எப்படி அவங்களுடைய மத நூலில் எழுதினாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு கனுமுஷி அப்படிங்கிற மொழி போன்ற ஆற்றல்கள் தனியாக பிரிஞ்சுது. பிறகு கனமான நிறையுள்ள பொருட்கள் அப்படிங்கிற அந்த மேட்டர் அது தனியாக பிரிஞ்சுது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமினோ கனுமுஷிகள். இப்படி பல இயற்கையான விலங்குகளுக்கும் ஈடுபாடு வருகிறது. முன்னோர் கடவுள் ஆவிகளையெல்லாம் அவங்க செஞ்சின் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சின் அவங்க சூரியனுடைய அமத்தசரு கடவுள் வம்சமாக ஜப்பானியர்கள் காண்கிறார்கள். ஆனால் இப்போ 1945க்கு பிறகு இந்த மன்னர் வழிபாடு ஷின்டோ மதத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு ஆவிகள் இந்த பூமியில் வாழ்கிறது. அதில் நல்ல குணம் படைத்த சிறந்த ஆவிகள் ஜப்பானில் மட்டும்தான் வாழ்கிறது அப்படின்னு ஜப்பானியர்கள் நம்புகிறாங்க. எப்படி காபா இருப்பதால் அரேபிய மண் ஒரு புனிதமான மண்ணாக இஸ்லாமியர்கள் கருதுகிறார்களோ, எருசலேம் பட்டணம் இருக்கிறதால எப்படி யூதர்களுக்கு இஸ்ரேல் ஒரு புனித பூமியாக இருக்கிறது போல, தமிழர்களுக்கு எப்படி தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு தென்னாடு மிக புண்ணிய பூமியாக இருக்கிறது போல, ஜப்பானியர்களுக்கு அவங்களுடைய பூமி மிகுந்த புண்ணிய பூமியாக அவர்கள் கருதுகிறார்கள். நாட்டையும் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உட்கொண்ட ஒரு கருத்தாக பிணையப்பட்டனுடைய புனிதமான நூலாக கருதப்படுகிறது. இதில் ஒரு புராண கதை வந்து நம்மளுடைய கோவலன் கண்ணகி கதைக்கு ஒத்த ஒரு கதையாக வரும். எப்படி கண்ணகி மதுரை அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுடைய தலைநகரத்தையே எரிச்சாங்களோ, அதே போல் கன்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கியோத்தோ அப்படிங்கிற பண்டைய ஜப்பான் தலைநகரத்தையே தன் மீது ஏற்பட்ட அநீதிக்காக கோவத்தில் சாபமிட்டு எரித்து விடுவார். அப்போது இதை வச்சு இதை நம்ம படிக்கும் பொழுது நிறையா புத்த மத கருத்துக்களும் கதைகளும் உள்ள வரும். அதே போல் சீன மதமான டாவோயிசம், கன்ஃபியூஷியஸ் போன்ற அந்த மதத்தினுடைய கதைகளும் நிறையா இதுக்குள்ளே வந்திருக்கும்.
ஜப்பான் மொழிக்குன்னே தனியான எழுத்து வடிவம் பொது ஆண்டு 500 வரைக்குமே இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு சீனர்களுடைய வருகையால், கொரியர்களுடைய படையெடுப்புனாலையும் அவங்களுடைய மொழியில் இருக்கிற எழுத்து வடிவத்தை எல்லாம் வாங்கி ஜப்பானியர்கள் அவங்களுக்குன்னே ஒரு தனியான ஒரு எழுத்து வடிவத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் ஹிரகானா அப்படிங்கிற பழைய எழுத்து வடிவம், கட்டகானா அப்படிங்கிற சமீபத்திய எழுத்து வடிவம். இந்த ஹிரகானா முறையில் தான் இந்த பண்டைய நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜப்பானியர்கள் தமிழில் உயிர்மை எழுத்தில் முதல் எழுத்து கா, அதே மாதிரி ஹிரகானாவில் முதல் எழுத்து ஆ, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது ஜப்பானியர்கள் தங்களுடைய மொழிக்கு எழுத்து வடிவை தேடும் பொழுது தமிழ் எழுத்து வடிவையும் தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புறக்கணிக்க முடியாத கருத்தாக நான் இதை முன்வைக்கிறேன். ஒழுக்கம் அப்புறம் சமுதாய ஒழுக்கம் அப்படின்னு அதை 2 நெறிமுறைகளாக வகைப்படுத்துகிறாங்க. ஷின்டோ மார்க்கத்தை பொறுத்தவரை ஒருத்தருடைய தனி மனித ஒழுக்கம் மட்டுமே முக்கியம் கிடையாது. அவர் சமுதாயத்துக்கு எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறார்கள், அந்த சமுதாயம் எப்படி அரசாங்கத்திற்கும் மன்னருக்கும் மிக ஒழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கோட்பாடு முறையினால், அதாவது சோம்பேறித்தனம் இருக்கிறவனுடைய வீட்டில் மூதேவி குடியிருப்பா, அதே சுறுசுறுப்பாக இருக்கிறவனுடைய வீட்டில் தாமரை மேல் இருக்கும் தெய்வங்கள் குடியிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்போ அதே போல் நல்ல அழுக்கான விஷயங்களாக பார்ப்பாங்க, அதை கெகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தனி மனித பாவங்கள், கொலை செய்வது, தவறான பாலுணர்வு கொள்வது, பாலியல் உறவு கொள்வது, இது எல்லாமே அவங்க பாவமாக கருதுவாங்க. அதை சூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ககாரையும் சூமியும் ஷின்டோ கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள தூய்மை பெற வேண்டும். அந்த உள்ள தூய்மையை அவங்க ஹராய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானியர்கள் 2 அணுகுண்டு விழுந்தும் இன்னைக்கு தொழில் ரீதியாக முன்னேறிய ஒரு நாடாக இருக்கிறார்கள். அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே தரம் மிகுந்த பொருட்களாக, ஹை குவாலிட்டி பொருட்களாக இருக்கிறது. ப்ரொடக்டிவிட்டி மிக்க ஒரு நாடாக எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இது எல்லாமே அவங்களுடைய மார்க்கமான ஷின்டோவில் அடிப்படை கருத்துக்களாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஷின்டோ கோயில்களை தலங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கிறது. இப்படி பல கடவுள்களுக்கும் அவங்க தங்களுடைய கோயில்களை மலை பாங்கான இடத்துல தான் வச்சுருக்காங்க. நல்ல தூய்மையான இடம், ரொம்ப ரம்மியமாக தேர்ந்தெடுத்து ஷின்டோ கோயில்களை கட்டியிருக்காங்க. காடுகள் நிறைந்த இயற்கை சூழல் இருக்கிற இடமா தேர்ந்தெடுத்து ஷின்டோ கோயில்களை கட்டியிருக்காங்க. இந்த ஷின்டோ கோயில்கள் எல்லாத்துக்குமே தோரி அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்குது. ஜப்பானிகள் எல்லாருமே இந்த கோயில் வாசலான அந்த தோரி குனிஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் ஷின்டோ கோயிலுக்குள்ளே போவாங்க. பிறகு இந்த டோரி வாசலை கடந்த பிறகு நம்ம ஊர் கோயில்கள் போலவே படிகள் இருக்கிறது. இந்த படி மேலே ஏறி போனோம் அப்படின்னா 2 காவல் தெய்வங்கள் இருக்கிறது. அதை கொமைனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவல் பூதங்கள் நம்மளுடைய கோயில்கள் போலவே நரிவு வேஷத்துலேயும் புலி வேஷத்துலேயும் யாழிகள் போல, அதாவது டிராகன் போல வித்தியாசமான விசித்திரமான உருவங்கள் கொண்ட மேலே போனோன்னா ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் நம்மளுடைய கை கால் முகத்தை கழுவிக்கணும், வாயை கொப்பளிச்சுக்கணும். இது இஸ்லாமிய ஒழு முறைப்படி இருந்தால் கூட இதில் கரண்டி மூலமாக தான் அந்த தண்ணியை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோயில் வாசலில் போன உடனே ஒரு மணி இருக்கும். அந்த மணியிலேருந்து ஒரு கயிறு கீழே தொங்கும். அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ அந்த மணி அடிக்கும். அப்புறம் கைகளை தட்டுவாங்க. பிறகு 2 நிமிஷம் தங்களுக்கான வேண்டுதலை அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயில் வழிபாட்டு முறை மாதிரி தான் இருக்கும். பிறகு தங்கள் கொண்டு வந்த பொதுவாக அது அரிசி சாப்பாடாக இருக்கலாம், இல்லைனா இனிப்பு வகைகளாக இருக்கலாம், இல்லைனா மதுபானங்களாக கூட இருக்கலாம். அரிசியில் செஞ்ச மது வகை. பொதுவாக அதுக்குள்ளே விக்கிரகம் எதுவும் இருக்காது. ஏன்னா ஷின்டோ மதத்தில் சிலை வழிபாடு கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் தென் மாவட்டங்களில் இருக்கிற இந்த ஐயா வழிபாடு அப்படின்னு சொல்கிற கோயில்களில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் கண்ணாடி வச்சுருப்பாங்க. இல்லைனா மூதாதையர்கள் பயன்படுத்திய ஒரு போர்வால் இருக்கும். சில டைம் மூங்கில் தூண் இருக்கும், கல் தூண் இருக்கும். இதனால் சம ஊருமே இருக்குது. பிறகு எல்லா பெரிய கோயில்கள்லையும் ஒரு புத்த மதத்திலேருந்து வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எழுதி கட்டி விடுற பழக்கம் ஜப்பான் ஷின்டோ கோயில்கள்லையும் இருக்குது. இந்த பழக்கம் புத்த மதத்திலேருந்து வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஊர் போலவே ஜப்பானியர்களையும் இந்த சீட்டை எழுதி நம்மளுடைய வேண்டுதல்களை எழுதி கட்டி விடுற பழக்கம் ஜப்பான் ஷின்டோ கோயில். நம்ம ஊர் போலவே ஜப்பானியர்களும் கோயில் போகிற அன்னைக்கு மாம்ச உணவை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மீன் அவங்களுக்கு மாம்ச உணவு கேட்டகரி கீழே வராததால் மீன் சாப்பிட்டுக்கலாம். மேலும் குடிச்சிருக்கக்கூடாது, பாலியல் உறவு அன்னைக்கு வச்சுருக்கக்கூடாது. பிறகு அவங்க உதிரப்போக்கு மென்சுரேஷனில் இருக்கிற பெண்கள் போகக்கூடாது. அதே போல் நம்ம ஊர் போல் குளிச்சுட்டு நல்ல தூய்மையான துணிகளை தான் அணிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிறத அடிப்படை நெறிமுறையாக வச்சுருக்காங்க. அதே போல் ஆணும் பெண்ணுக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு சம உரிமை இருக்குது, வழிபாடு செய்கிறதுக்கும் சம உரிமை இருக்குது. இத்தனைக்கும் அந்த பூசாரிகளில் தலைமை பூசாரி யார் அப்படின்னா அவங்க ஒரு பெண் தான். ஜப்பானிய மன்னருடைய முதல் பெண் இளவரசி தான் இந்த தலைமை பூசாரியாக பாரம்பரியமாகவே எப்பொழுதும் இருப்பாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த குரல்